இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பெற்றவரே. ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்துதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனம் 21 26 வரை மற்றும் அதிகாரம் 13 இறைவசனம் 1 வரை. இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினர் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருஞ்செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையோரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரனராகிய லூக்கியோ, குறுநில மன்னர் ஏரோதுடனும் வளர்ந்து வந்த மனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்கான அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு தினச்சிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 7 முதல் 13 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள்.
நலம் கொன்றவரை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், குடைகளாக பெற்றீர்கள், கொடைகளாக வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் நீங்கள் இடையே கச்சையில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்கு பையை 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடிகளோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாட்கள் தன் உணர்வுக்கு உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கு ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்று தங்களுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவர்களோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டுக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராக இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களுக்கு மேல் தங்கியிருக்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். கிறிஸ்துவின் நற்செய்தி. நீங்கள் பாட வேண்டிய பதில் மனம் பேசும் மலரான என் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளாம். மனம் பேசும் மலரான என் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளாம். தலைவர்கள் பணி செய்ய தேவையான உடல் உள்ள நலன் தந்து நாளும் காட்டிட இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அமைதி தெய்வமே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களை உப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தன்னலம் கருதா சேவை செய்ய மக்களின் நலனில் அக்கறை கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவர்களின் இறைப்பணி இனிதாய் அமையவும் இறைப்பணி செய்ய நல்ல உடலுள்ள நலன் தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய நாளிலே நாம விழாவை கொண்டாடும் என் பங்கு தந்தையை நீ நிறைவாய் ஆசீர்வதியும். பங்கின் வளர்ச்சிக்காக அவர் எடுக்கும் முயற்சிகள் நிறைவேறவும் பூர்ண புரட்சியும் தந்திடவும் எரியரசின் பணியை மக்களுக்கு நிறைவாய் ஆற்றிட அருளை தர மரமருள இறைவாவை மன்றாடுகின்றோம். ஒப்பு கொடுத்த இந்த மன்றாட்டுகள் உமக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் இவற்றை ஏற்று எங்கள் வாழ்வை நலன்களால் நிரப்ப எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Holy
அவளை இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, பதுமை நகர் புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளக்கணிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் எங்களின் புனிதர் அந்தோனியாரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவருடைய தகுந்த பரிந்துரையால் ஊக்கம் பெறுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, வானகர் தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து கொண்டு உமது பெருமையை பறைசாற்றி அக்களித்து போற்றுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
மீண்டுமாய் ஒரு முறை நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த கொடியேற்ற திருப்பலியிலே பங்கெடுத்து நமக்காக ஜெபிக்க 5 குருக்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய நாளில் நம் மத்தியிலே வந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தவர் அருள் பணியாளர் சுதாகர் அவர்கள், பங்கு தந்தை ஸ்ரீபெரும்புதூர். எனவே இந்த நாளில தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு பொன்னாடை போர்த்த சகோதரர் தாசுலியோ அவர்களையும் நம்மோடு இருந்து அந்தோனியாரை பற்றி நல்ல கருத்துக்களை சொல்லி யார் நம்முடைய வாழ்வினுடைய மையமாக இருக்க வேண்டும், புனித அந்தோனியாருடைய மையம் யார்? ஆமா, இயேசு. இயேசுதான் இது அந்தோனியுடைய மையமாக இருந்தார். நம்முடைய வாழ்விலும் இயேசு மையமாக இருக்க வேண்டும். இயேசுவை மையமாக வைத்து நம் புனிதரிடத்திலே வேண்டுகிற பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும். அவர் நமக்காக பரிந்து பேசுவார் என்பதில் எந்த ஒரு ஐயம் இல்லை. எனவே இந்த நாளில இப்படி ஒரு நல்ல கருத்தை நமக்கு கொடுத்து சிந்திக்க வைத்த அருள் பணியாளர் லூயிஸ் இரட்சகர் சபையை சார்ந்தவர். தந்தை வந்து மணவாள் நகருக்கு வந்தாரு. அவரை கூப்பிட்டுட்டாங்க, நீங்களும் வாங்க ஃபாதர். ஏன்னா மணவாள் நகர் ஃபாதர் வந்துருக்காரு. அவர் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து மறையுரை ஆற்றணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார். கடைசி நேரத்தில் நேத்தா சொன்னவர், நீங்களும் வாங்க ஃபாதர். ஆனால் வந்து நல்லதொரு மறையுரை ஆற்றி நம்மை சிந்திக்கக்கூடிய அருள் பணியாளர் லூயிஸ் அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு பொன்னாடை போர்த்த ஜோசப் ராஜ் அவர்கள், முதலிலே அருள் பணியாளர் பால்ராஜ் அவர்கள். பால்ராஜ் அவர்கள் மிக அருமையான ஒரு தந்தை, குழந்தை மனம் படைத்த ஒரு தந்தை. பெரியப்பா இந்த நாளிலே நம் மதியிலே வந்து நான் வருகிறேன், உங்களோடு பங்கெடுக்கிறேன் என்று சொல்லி நம் மதியிலே வந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார் அருள் பணியாளர் பால்ராஜ் அவர்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய அருள் பணியாளர் மேத்யூ, பணியாளர் அருண், அவரும் என்னுடைய எல்லாம், அவர் தான் எங்கள் குரூப்பை வந்து ஒருங்கிணைக்கிறவர். இன்னைக்கு நாம் வந்து இங்கே மாசுக்கு போகிறோம். எனவே தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த ஜே விக்டர் அவர்களையும் அன்பளிப்பு வழங்க மரிய கிளைமா அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். நல்லா தூரம் கைத்துங்க. மீண்டுமாய் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை ஜெபித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் நாளை நற்கருணை பெருவிழா. எனவே நாளை மாலை சரியாக எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு ஜெபமாலை, நவநாள் ஜெபம், தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். சரிங்களா? நற்கருணை பெருவிழா. நற்கருணை தான் நம்முடைய வாழ்வினுடைய மையம். சரிங்களா? நற்கருணை ஆண்டவர் இல்லைன்னா எதுவுமே சாத்தியமில்லை. எனவே திருப்பலி முடிந்த உடனே ஒரு 10 நிமிஷம் இங்கே ஆராதனை இருக்கும். அப்புறம் நம்ம நற்கருணை ஆண்டவரை நாம் வாழ்கிற இந்த வீதிகளிலே பவனியாக கொண்டு வருவோம். 3 இடங்களிலே நாம் ஆசீர்வாதத்தை கொடுப்போம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்போம். எனவே வருகிற பொழுது அந்த வீதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்ளும். 3 இடங்களிலே. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே ஒரு 2 நிமிடம் இந்த இளமண் கூட்டு கரெக்டாக தான் நான் ஊர் கரெக்டாக சொல்லிட்டேன்னா, வேறு நிகழ்ச்சி நடந்துச்சு போன வருஷம். ஃபாதருக்கு நல்லா ஞாபகம் இருக்கணுங்க. உங்கள் பங்குசாமியார் போன வருஷம் என்ன பண்ணாங்க, உங்கள் வீடு திருவிழா கொண்டாடுறதுக்கு பூ வாங்குறதுக்கு எங்கள் ஊருக்கு எங்கள் மணவாள் நகருக்கு வந்தார். நைட்டே வந்துட்டார். காலையில் 3 மணிக்கு எழுந்து நம்ம போய் பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். 3 மணிக்கு நாங்கள் எழுந்துட்டோம். 2:45 3 மணிக்கெலாம். 3 மணிக்கு எழுந்துட்டு போயிட்டு கார சாவி பார்த்தா கார சாவி காணும். உங்கள் பங்குசாமியார் எவ்வளோ அப்படியே பயங்கரமாக ஆயிட்டாரு. எனக்கும் ஒரே டென்ஷன், எங்கே போச்சு கார் சாவி? ரொம்ப தேரும், ஆஃபீஸ் தேரும், எல்லாத்தையும் தேரும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்பாக ஒரு நிகழ்வு நடந்துச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த ஊருக்கும் எங்களுடைய மணவாள் நகரில் இருக்கிற அந்தோனியாருக்கு நிறைய தொடர்பு. எப்படி தொடர்புனா,
அந்த ஒரு அந்தோணியார் சுரூபத்தை வாங்கினாங்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து இன்சென்டைபர் சார்பாக வாங்கி தரணும்னு சொன்னாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. பங்குசாமியார்கிட்ட சொன்னோம்ல, ஒரு சுரூபம் வாங்கினா கோயிலில் வைக்கணும்னா பங்குசாமியாருக்கு சொன்னோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுரூபத்தை எடுத்துன்னு வந்து கோயிலுக்குள்ளே வச்சுட்டாங்க. நான் சொன்ன வைக்கக்கூடாது, என்னன்னா பங்கு பேரெல்லாம் கேட்டு தான் வைக்கணும், அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த சுரூபத்தை எடுத்துன்னு போயிட்டு ஒரு மூலையில் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களாக அந்த வந்து சுரூபம் வந்து அங்கேயே தான் இருந்துச்சு. 3 வாரங்களாக இருந்துச்சு. நானும் கண்டுக்கல, அவங்களும் கண்டுக்கல. இந்த நிகழ்வு என்னவென்றால் சாவி காணாமல் போச்சு. விடைகாலம் கரெக்டாக ஒரு 4 மணிக்கு திரும்பி நான் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போய் சாவிலாம் எடுத்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எப்படியும் வந்துட்டோம். அதன் பிறகுதான் எனக்கு யோசனை வந்துச்சு, ஏன் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு? நம்ம இங்கே தான் சாவி வைப்போம், யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க? நேற்று நம்ம யாரை பார்க்க வந்தாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் தான் நினைக்கிறேன், ஒரு 2 பேர் வந்தாங்க, கப்பல்ஸ் புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கார் சாவி வேண்டி ஏன் சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதாச்சா கேட்டேன், ஹலோ நீங்கள் என்னோட கார் சாவி எங்கேயாவது பார்த்தீங்க? ஃபாதர் அது உங்களுக்கு தானா? 2 நாள் நாங்கள் வச்சுருக்கோம். ஓ உங்களுக்கு தான் எடுத்துருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா, அந்த அந்தோணியார் சுரூபத்தை நான் வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓ இந்த புதிய அந்தோணியார் சுரூபம் வைக்கணும்னு தான் இந்த நிகழ்ச்சி எனக்கு நடந்துச்சு. ஆகவே இந்த உங்கள் சாமியார் வந்து அந்த அந்தோணியார் வைக்கணும்ட்டு இருக்கிறது. ஆகவே புனித அந்தோணியார் வல்லமை காணாமல் போன பொருட்களை எனக்கு கார் சாவி தேடி கொடுத்தார். ஆகவே இந்த நேரத்தில் இந்த ஊரில் மக்கள் உங்கள் அனைவருக்குமே விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே அன்புக்குள்ளே இந்த நாள் உங்களுடைய பங்கு தந்தை மிகவும் அருமையானவர், பொறுமையானவர். அனைத்திற்கும் உங்களுக்கு தெரியணும் இல்லை, 5வது வருஷம் இருக்கிறாரு. மிகவும் அருமையான தந்தை. ஆகவே எங்களுடைய குழுவிலே அவர் இருக்கிறார் என்றால் ரொம்ப சந்தோஷம். அவர் இருந்தால் அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் சார்பாக அவருக்கும் இந்த விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் அன்பின் காணிக்கையாக ஒரு சின்ன சால்வை அவருக்கு எங்களுடைய தந்தை சுதாகர் அவர்கள் அவர்களுக்கு அணிவிப்பார். அனைவரும் எழுந்திருப்போம். உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் கொடுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு